எப்படி கேட்டோம்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தடுப்பணை கட்டுறது சம்பந்தமாக பேசியிருந்தார். கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்க கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் ஆதி வராக நல்லூர் கிராமம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே டெயில் எண்ட் ரெகுலேட்டர் அமைக்கும் திட்டத்திற்கான மதிப்பீட்டு தொகை ரூபாய் 194 கோடி, நில எடுப்பு செய்யும் பணிக்கு ரூபாய் 44.39 கோடி உட்பட கணக்கிடப்பட்டு துறையின் பரிசீலனையில் உள்ளது என்ற விவரத்தை இவ்வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி லதா அவர்கள் பேசினார்கள். கடலூர் மாவட்டம் ஆதனூர் கிராமம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் கிராமங்களுக்கு இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தலை மத குளருடன் கூடிய கதவணை அமைக்கும் திட்டப்பணி 4/5/2019 அன்று துவங்கப்பட்டு 31/12/2024 அன்று கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கதவணையில் 3/7/2025 முதல் நீர் தேக்கப்பட்டு கதவணையின் பொறுப்புகள் அனைத்தும் பிராந்திய கோட்டமான காவேரி வடிநில கோட்டம் கிழக்கு மயிலாடுதுறை வசம் 5/1/2026 முதல் ஒப்படைக்கப்பட்டு பாசன தேவைக்கு ஏற்ப வடக்கு ராஜன் வாய்க்கால் மற்றும் தெற்கு ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்த திட்டப்பணிக்கான சுற்றுச்சூழல் அனுமதி மாண்பை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பெற வேண்டியுள்ளதால் முறையாக அறிவிப்பு செய்ய இயலாத சூழ்நிலை உள்ளது என தெரிவித்துக் கொள்வதோடு அறிவிப்பு மிக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நித்யானந்தம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 3,77,152 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் ஆய்வுக் பகுதிகள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு ஒரு மடை விட்டு ஒரு மடை என்ற முறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாசன நீர் வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் பாசன காலத்தை முன்னிட்டு பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திற்குட்பட்ட பிரதான மற்றும் கிளை கால்வாய்களை தூர்வாருவதற்காக ரூபாய் 14.98 கோடி மதிப்பீட்டில் 229 பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மேற்படி பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு நிதித்துறையின் பரிசீலனையில் உள்ளது. மேற்படி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றவுடன் பாசன காலத்திற்கு முன்னர் தூர்வாரும் பணிகள் நிறைவேற்றப்பட்டு கடைமடை பகுதியில் வரை பாசன நீர் தங்க தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.